நம்ம இன்றைக்கி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து என்ன அப்படின்னா, நிறையா பிஸ்னஸ் வந்து நம்ம இப்போ ஒரு தொழில் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? கையில் வந்து காசு வேணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு இடம், அதுக்குன்னு ஒரு இடம், ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அதோட நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான பொருட்கள் வேணும். அப்புறமா வந்து அதை பார்க்குறதுக்கு லேபர், அதாவது ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு ஆளை வந்து ஒர்க் பண்ண வச்சாலும் ஓகே, இல்லையா நீங்களே ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி, ஆனால் ஒருத்தரோ 2 பேரோ வந்து அந்த ஒர்க்கில் இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா அங்கே சேல்ஸ் இல்லை. அதேமாரி எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு வருமானம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேணால் கடை வச்சுருக்கவங்கள போய் பாருங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடையை மூடிட்டு எங்கேயுமே போகவே மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, போக முடியாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடையை மூடிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வியாபாரம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நாங்களுமே வந்து கடை தான் வச்சுருந்தோம். அதனால தான் எனக்கும் தெரியும், கடையோட அனுபவம் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்களும் மளிகை கடை தான் வச்சுட்டு, ஸோ அந்த பிஸ்னஸை விட்டுட்டு இந்த டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் எடுத்ததுக்கப்புறம் இது எங்களோட லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருக்கிறதுனால தான் இதை பற்றி சரி நம்ம இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ சொல்கிறேன், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் டெய்லி போனால் தான் உங்களுக்கு வருமானம், டெய்லி பண்ணால் தான் உங்களுக்கு வருமானம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் நீங்கள் எந்த அளவுக்கு டெய்லியும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும். இன்னொன்று, இதில் வருமானம் வருது வந்து உங்கள் லைஃப் டைம் செட்டில்டு, அவ்வளோதான். இதில் நீங்கள் எங்கே வேலை ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னைய தேதிக்கு உங்களோட வருமானம் வந்து ஒரு 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி ரூ. 1000 அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் வந்து 30,000 வந்துடும் இல்லையா? ஸோ அந்த 30,000 நம்ம செலவு எவ்வளோவுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக 60,000 வந்துடும். ஸோ அந்த 60,000 வரும்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய வருமானம் 30,000, மீதி 30,000 நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் சொல்கிறேன், டைரக்ட் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா வாய்மொழி வியாபாரம் தான், டைரக்ட் செல்லிங் தான், வாய்மொழி வியாபாரம். இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிஸ்னஸை நம்ம பண்ணும்போது நம்மளும் அதேமாரி தான் ப்ராப்பராக வந்து இப்போ நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்களோ அதேமாரி ப்ராப்பராக நம்மளும் வேலைக்கு போவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷத்துக்குள்ளே, அதுவும் நீங்கள் என்ன மாதிரியான டேலண்டடாக இருந்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வருஷத்துக்குள்ள அந்த கஷ்டமே கம்ப்ளீட்டாக மாறி உங்களோட டோட்டல் ஃபேமிலியோட எல்லாமே மாறிடும். உங்களோட லைஃபே ஃபுல்லாக டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனல் நேம் வந்து மேரேஜ் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக நான் சொன்னாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இன்னும் தாராளமாக என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? ஸோ என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம நிறையா இதோட சிறப்பு அம்சங்கள் இதை பற்றி நம்ம நிறைய சொல்கிறதுக்கு வந்து டைம் இல்லை. அந்த அளவுக்கான 24 மணி நேரம் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அந்தளவுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ நான் ஒன்றா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு மோட்டிவேஷனும் வேறு எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஏஜில் இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை நான் வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு பசங்க இருக்காங்க, நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இல்லைனா ஒரு 60 இயர்ஸுக்கு மேலே என்னால் முடியாது, நான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ எந்த மாதிரி யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் தாராளமாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஜாப்போட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்டும் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட என்னோடய ஃபோன் நம்பரை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி போடுறேன்.
ஸோ கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த சேனலில் இனி வரக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களோட லைஃபு அண்டு எல்லோரோட லைஃபையும் மாற்றுற அளவுக்கு தான் வரும். ஸோ ஓகே, பாய், டாட்டா.